ஒவ்வொரு டைப் ஆஃப் ப்ரிப்பரேஷன்லேயும் வந்து we will see ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நம்ம எவ்வளோ தூரம் காம்பவுண்ட்ஸ் ஒரு ஜென்ரல் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துட்டு அந்த ஜென்ரல் காம்பவுண்ட்ஸ்க்கு அப்புறமா ஸ்பெசிஃபிக்காக எந்த காம்பவுண்ட்லேருந்து வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நைட்ரோ காம்பவுண்ட்ஸ்னால் என்ன? RNO2 ஆர் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ், நைட்ரோமீத்தேன், நைட்ரோ ஆல்கேன்ஸ், நைட்ரோ ஆல்கீன்ஸ், அந்த மாதிரி ஒரு RaO2 இல்லைன்னா அரோமேட்டிக்கில் அராயில் குரூப் இருக்கிற NO2 இருக்கும். ஸோ நேச்சுரலி இதை பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிடும். இதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணால் நம்மளுக்கு அமீன் கிடச்சிடும். ஸோ நிக்கல் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் நிக்கல், பெல்லாடியம், பிளாட்டினம், ரானே நிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை சோடியம் மெத்தனால். ஸோ போன சாப்டரில் நான் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, லிஸ்ட் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் அண்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் அதில். ஸோ அந்த லிஸ்ட்டு இஃப் யூ கேன் ரிமெம்பர், ஸ்ட்ராங் மீடியம் எதுன்றதை பார்த்துட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ catalytic reduction of nitro alkanes or nitro alkenes பண்ணோம்னா we get so if you take say methyl or ethyl nitrate or nitroethane plus H2 in the presence of nickel, you will get primary amine. So primary amine எதில் வருது, secondary amine எதில் வருதுன்றதை நம்ம பார்க்கணும். So ethylamine plus water. So this is some simple method. Similarly, if you take say aromatic C6H5NO2 nitrobenzene எப்படி prepare பண்ணுவோம்? பென்சீன்ல இருந்து using nitration, electrophilic substitution of benzene, concentrated nitric acid போட்டனா you get nitrobenzene. So இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ரியாக்ஷன் படிக்கும்போது வந்து யூ ஷுட் ட்ரை டு சி வெதர் யூ கேன் ப்ரொஜெக்ட் தோஸ் காம்பவுண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண முடியுமான்றது நீங்கள் பேரலாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களோட ரிவிஷன் வந்து பெட்டராக இருக்கும், படிக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ வெறும்னா அந்த டாபிக் மட்டும் படிக்கக்கூடாது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ரிடக்ஷன் வித் கேட்டலிட்டிக் ரிடக்ஷன். வி கால் திஸ் as catalytic reduction by using a catalyst. So there are different ways of reduction. நம்ம வந்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் இருக்கு, சோடியம் மெட்டல் ஆசிட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் நிறைய ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது. ஸோ இஃப் யூ டேக் சே ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரோ ஈத்தேனில் வந்து இஃப் யூ ஆட் எனி மெட்டல் ஆசிட் அதுலேயும் வந்து உனக்கு ரிடக்ஷன் வரும். ஸோ யூ கெட் அமினோ ஈத்தேன் அண்ட் வாட்டர். சிமிலர்லி அதே மாதிரி அரோமேட்டிக்கில் எடுத்திருந்தாலும் PHNO2 எடுத்திருந்தாலும், so when you add the metal acid or you can say FeHCl metal acid எதை எடுத்திருந்தாலும் you get the corresponding aniline. So this is some very simple method of preparation of amines. So இதில் வந்து இந்த iron வந்து ஒரு ரொம்ப பெஸ்ட் சாய்ஸ் அது. பிகாஸ் இந்த அயர்ன் ஸ்கிராப் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும், ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால நம்ம அதை போடும்போது இட் இஸ் மோஸ்ட் ப்ரிஃபர்ட். ஸோ திஸ் இஸ் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் ஓவர் டின். வேறு ஏதாவது மெட்டல்லாம் போடணும்னா அந்த மெட்டல் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், அயர்ன் கொஞ்சம் சீப்பாக இருக்குன்றதுனால we can use that. ஸோ அயர்னில் வந்து if you add the HCl, FeCl2 உனக்கு ஃபார்ம் ஆகும். FeCl2 ஃபார்ம் ஆகும்போது and it will get hydrolyzed during the reaction. Say Fe plus HCl, FeCl2. So இது -2 plus 2 0. So there is an increase in the oxidation number. Therefore this undergoes oxidation. Therefore this will act as a reducing agent. So இந்த FeCl2 வந்து this FeCl2 product reactionல வந்து water form ஆகிறதால it will undergo hydrolysis. Again hydrolysis பண்ணுறதுனால உனக்கு HCl திரும்ப ஃபார்ம் ஆகிடும் உனக்கு. ஸோ HCl திரும்ப ஃபார்ம் ஆகிறதுனால யூ ரிக்வயர் ஒன்லி லெஸ் HCl. ஸோ இது வந்து why iron acid is a better reagent of choice for reduction அப்படின்றதுக்கான சும்மா ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் இது. யூ கேன் ஜஸ்ட் நோட் இட் டவுன். நம்ம அந்த ஹாஹா சாப்டரில் SOCl2 பார்த்தா மாதிரி நம்ம இதில் பார்க்குறோம் இந்த இடத்துல. அதே மாதிரி இஃப் யூ டேக் சே lithium aluminum hydride, very strong reducing agent. Lithium aluminum hydride, you get same EtNH2.
அரோமேட்டிக்கில் போட்டாலும் அதே தான் உனக்கு வரும், PHNO2 aniline. ஸோ எந்த ரெடியூசிங் ஏஜென்ட் நீ போட்டேனாலும் ஸ்ட்ராங் ஆர் மைல்டு nitro compounds வந்து they really easily undergo the reduction to form their amines very easily. ரியாக்ஷன்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக நடக்கும். we get இந்த இதில் மட்டும் when you add lithium aluminum hydride to aromatic amines வந்து உங்களுக்கு வந்து we get primary amines major ப்ராடக்டாக இன்டர்மீடியட் மாதிரி வந்துட்டு அதோட நிற்காது. the reaction will continue ஆகி it will form PHN double bond N PH. So இந்த reaction நீ have to remember, this is a very interesting reaction where you don't get a primary amine. In the case of lithium aluminum hydride, you don't get a primary amine. You get இதுக்கு என்ன பேர் வரும், வெறும் நம்ம இன்ட்ரடக்ஷன் டெஃபினேஷனில் சொன்னேன் இல்லையா, NH2 இருந்தால் அமீன், NH இருந்தால் இமீன், N இருந்தால் அசோ. ஸோ திஸ் வில் பி கால்ட் அஸ் azobenzene. ஸோ இது மட்டும் ஒரு டிஃப்ரெண்டான ரியாக்ஷன். அரோமேட்டிக் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் வந்து ஆன் ரிடக்ஷன் வித் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் they give azo compounds and they do not give primary amines. So okay, I don't have to let people in இல்லையா, அவங்களே வந்துடுவாங்கல்ல உள்ள. நான் அந்த பழைய ஞாபகத்தில் I am trying to give permission to them. Okay, so இந்த ஒரு ரியாக்ஷன் வந்து you have to remember, லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட் மட்டும் அரோமேட்டிக்கில் மட்டும் அது it differs, not aliphaticல நார்மலாக we get only the amines. So that is the first method of preparation of amines.